பெத்த தாய்னா என்னை விட அன்பா பொறுப்பா அக்கறையா நம்ம ராம குழந்தைய கவனிக்கிறத பார்த்தா பூரிப்பா இருக்கு. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஒண்ணு இல்ல, குழந்தை போயாம அழுகிறதுக்கு காரணம் அதுக்கு இப்பதான் ஒரு பல்லு முளைக்கும். அது அப்படித்தான் இருக்கும். எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த மருந்தை வாங்கி கொடுங்க, எல்லாம் சரியா போயிடும். டாக்டர் டாக்டர், ஒரு சீரியஸ் கேஸ். வாட் ஹேப்பன்? ரத்த காலத்துல ஒரு குழந்தை கொண்டு வந்திருக்காங்க. ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. காப்பாத்துங்க டாக்டர். என்ன மாச்சு? யானை மிதிச்சிருச்சுங்க, யானை மிதிச்சிருச்சுங்க, யானை மிதிச்சிருச்சு. உள்ள கொண்டு போங்க. ஐயோ, என் பிள்ளையை காப்பாத்து. என்னம்மா நடந்தது? அதை ஏம்மா கேக்குற? எங்க வீட்டுக்காரர் ஒரு யானை பார்த்து 10 வருஷமா எங்க வீட்டிலேயே வளர்ந்தது ஒரு யானை. இவன் எனக்கு ஒரே பிள்ளை. இவன் கை குழந்தையா இருந்தப்போ அந்த யானை தான் கிண்டியில பால் விட்டும் தாளாட்டும் தாய போல கவனிக்குமா. அப்படியெல்லாம் கவனிச்ச அந்த யானைக்கு இன்னைக்கு என்னமோ தெரியலமா, மதம் பிடிச்சு திடீர்னு எங்க பிள்ளைய தூக்கி போட்டு மிதிச்சிருச்சுமா, மிதிச்சிருச்சு. என்னதான் இருந்தாலும் மிருகம் மிருகம் தானே. இவன் எங்களுக்கு ஒரே பிள்ளை. இவன் கை குழந்தையா இருக்கும்போது அந்த யானைதான் கெண்டியில பால் விட்டும் தாளாட்டும் தாய போல கவனிச்சுக்கும். அப்படியெல்லாம் இருந்த அந்த யானைக்கு என்னமோ தெரியலமா, இன்னைக்கு திடீர்னு மதம் பிடித்து என் பிள்ளைய தூக்கி போட்டு மிதிச்சிருச்சுமா, மிதிச்சிருச்சு. என்ன இருந்தாலும் மிருகம் மிருகம் தானே, என்ன இருந்தாலும் மிருகம் மிருகம் தானே, மிருகம் 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 தானே. என்னம்மா? ஒண்ணுமில்ல, சீக்கிரமா வீட்டுக்கு போப்பா. விஜயா, என்னாச்சு? ராம என் குழந்தைய மிதிச்சு கொண்டு. விஜயா, உனக்கு என்ன பைத்தியமா? குழந்தைதான் உன் கையில பத்திரமா இருக்க. என்னது? என் குழந்தைக்கு ஒண்ணுமில்லை, என் பிள்ளைக்கு ஆபத்து இல்ல. அதோ பாருங்க. பொம்மை உடைஞ்சு போச்சு தானே? நாளைக்கு புதுசா 10 பொம்மை வாங்கிட்டா போச்சு. பொம்மைய வாங்கிடலாங்க, ஆனா பிள்ளைய வாங்க முடியுமா? இந்த பொம்மைக்கு ஏற்பட்ட கதி என் குழந்தைக்கு ஏற்படாதுன்னு என்ன நிச்சயம்? விஜயா, இப்படிப்பட்ட விபரீத எண்ணம் உன் மனசுல எப்படி வந்தது? இந்த வீட்டுல மழலைச்சலமை ஏற்பட்டதுனால உன்னையும் என்னையும் விட மகிழ்ச்சி அடைகிற இன்னொரு ஜீவன் இருக்கும்னா அது நம்ம ராமசாமிதியா இருக்கலாம். என்ன இருந்தாலும் கேவலம் அது ஒரு யானை தானே. யாரை பார்த்து கேவலம் சொல்ற? கௌனா கண்டா கணத்துல போட்டுக்கிற, பசுவை பார்த்தா கோமாதான் கும்பிடுறேன். நீயா என் ராம கேவலம் சொல்ற? நீங்க என்ன சொன்னாலும் சரி, அது பிறந்த இடம் காடு, பிறவி குணம் போகாது. குழந்தையோட நன்மைக்காக சொல்றேன், அத வீட்டுக்குள்ள விடாதீங்க. தோட்டத்திலேயே கட்டி போட்டுடுங்க, தோட்டத்திலேயே கட்டி போட்டுடுங்க. ஏன் விஜயா, பெத்த தாயை விட அன்பா பாத்துக்கன்னு சொல்லி நீங்க அப்படி பேச? நான் மட்டும் இல்லை,
ஆஸ்பத்திரியில நான் கண்ட காட்சியை பார்த்திருந்தீங்கன்னா நீங்களும் அதே முடிவுக்கு தான் வந்திருப்பீங்க. அப்படி என்ன ஆஸ்பத்திரி பார்த்தது? 10 வருஷமா ஒரு வீட்டுல வளர்ந்து வந்த யானை ஒரு நாள் மதம் பிடிச்சு தான் தூக்கி வளர்த்த குழந்தைய தரையில போட்டு மிதிச்சிடுச்சான். அந்த தாய் தான் குழந்தைய ரத்த வெள்ளத்தோட ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வந்த கோர காட்சி அந்த கண்ணால பார்த்தீங்க. அதனால தாங்க சொல்றேன், இன்னைக்கு தாயா பழகிற இந்த யானையை ஒரு நாளைக்கு நம்ம குழந்தையோட உயிரை குடிக்கிற பேயா மாறிடுங்க. விஜயா, நானும் ஒரு காட்சி கண்டேன், அது சொல்லட்டுமா? என்னங்க? ஒரு கணவனும் மனைவியும் 20 வருஷங்களா இணைவையாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் திடீர்னு மனைவிக்கு மனநிலை மாறி ஒரு பெரிய பாறாங்கலை தூக்கி கணவனுடைய தலையிலே போட்டு. இப்ப சொல்லு, நீ என் மனைவி தானே? அதே மாதிரி நீ என் தலைமையில கதை தூக்கி போட்டுடுவேன்னு நான் சந்தேகப்பட்டேன்னா உன் கதி என்ன ஆகுது? நான் உண்மையை சொன்னேன், உதாரணத்தை சொல்லி என்ன ஊமையாக்க பாக்குறீங்க. இதோ பாருங்க, நம்ம 2 பேருக்கும் உயிருக்குயிரா இருக்கிற இந்த ஒரே குழந்தையினுடைய நன்மைக்காக சொல்றேன். உங்களுக்கு என் மேல அன்பு இருந்தா, குழந்தை மேல உண்மையான பாசம் இருந்தா முதல்ல இதை கொண்டு போய் வெளியில கட்டி போட்டுட்டு வாங்க. நம்ம குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், இதை நீங்க செஞ்சே ஆகணும். ராமு, என்ன மன்னிச்சிரு. நன்றிங்கிறது மனுஷனை பொறுத்த வரையிலும் 3 எழுத்துக்கள் தான். ஆனா உனக்கு மூச்சே அதுதான். வா. இதோ பாருங்க, நம்ம 2 பேருக்கும் உயிருக்குயிரா இருக்கிற இந்த ஒரே குழந்தையினுடைய நன்மைக்காக சொல்றேன். உங்களுக்கு என் மேல அன்பு இருந்தா, குழந்தை மேல உண்மையான பாசம் இருந்தா முதல்ல இதை கொண்டு போய் வெளியில கட்டி போட்டுட்டு வாங்க. முடியாது.